ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் திவ்யாமணி. என்னடா எடுத்த உடனே கிஃப்ட் பேக்கிங் பண்ணியிருக்கிறத காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம்ம தான் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? அதனால் என் ஃப்ரெண்ட் ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டு கொடுக்கணும் திவி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ அனுப்புனா அவங்க அக்காவோட ஹஸ்பண்டும் அவங்களோட அப்பாவும் அவங்க 2 பேரும் தனித்தனியாக ஃபோட்டோவில் இருக்காங்க. அது 2ஐயும் சேர்த்து ஃபோட்டோ போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரிலேட்டடாக இருக்க நிறைய ஃபோட்டோஸ் அனுப்புனாங்க. ஃபஸ்ட்டு நான் அந்த ஃபோட்டோஸில் தனித்தனியாக பிம்பிள்லாம் கிளியர் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக டச்சப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் எடிட் பண்ண ஆரம்பித்தேன். அந்த அண்ணா ஃபோட்டோ எடிட் பண்ணுறது ஈஸியாக இருந்ததுங்க. ஆனால் அவருடைய அப்பா ஃபோட்டோ பார்த்திங்கன்னா பழைய காலத்து ஃபோட்டோ, அதில் ஸ்க்ராச்சஸ் இருக்கும், லைட்டாக கிழிஞ்சிருக்கும், அந்த மாதிரி இருந்தது தான் அவங்க அனுப்பியிருந்தாங்க. நீங்கள் ப்ரீவியஸாக அந்த கிளிப் நான் ஆட் பண்ணியிருப்பேன், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை ஃபஸ்ட்டு பிளாக் அண்ட் ஒயிட்லேருந்து கலரில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு திரும்ப அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபோட்டோ டேமேஜ் ஆயிருந்தனால டீட்டெயிலிங் என்னால் கரெக்டாக கொண்டு வர முடியல. அவங்க கேட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, சாண்டில் கலராக இருந்த பேண்ட்டை வந்து பிளாக் கலராக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவருடைய அப்பாவுக்கு. அப்புறம் அவர் கையில் வாட்சும் கொஞ்சம் பழைய காலத்து மாதிரி வாட்ச் மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு அவரோட கையில் இருக்க வாட்சும் மாற்றி விட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோ அவுட்புட் பார்த்திங்கன்னா நான் எதிர்பார்த்ததோடு நல்லாவே வந்திருந்தது. அது என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் ஃபோட்டோ ஓகேவான்னு கேட்டேன். ஆனால் அவங்க டபுள் ஓகே திவி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன அமௌண்ட்டை விடவுமே எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்தாங்க. ஏன் எக்ஸ்ட்ரா அனுப்பியிருக்குன்னு கேட்டதுக்கு, நீ பண்ணது சாதாரண ஒர்க் இல்லை, எவ்வளோ பெரிய ஒர்க் நீ பண்ணியிருக்க அப்படின்றது நான் வீடியோஸ் அனுப்புகிறேன் பாரு, அப்போ புரியும் உனக்கு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோஸும் அனுப்புனாங்க. நான் அந்த வீடியோ கிளிப்ஸும் பின்னாடி ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அந்த வீடியோ பார்த்ததும் எனக்கும் ரொம்ப ஹாப்பியாகிடுச்சுங்க. அப்புறம் என் ஃப்ரெண்டு தான் ஐடியா சொன்னாங்க, ஏன் இன்ஸ்டாவில் மட்டுமே போடுற, நீ தான் யூடியூப் பண்ணுறல, யூடியூப்லேயும் நீ போடலாம்ல, இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் போடுறது இருந்ததுன்னா நிறைய பேருக்கு இப்படி இருக்க ஃபோட்டோவை இப்படி மாற்ற முடியுமான்றது நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி அப்படின்னு அவங்க ஃபோட்டோலேருந்தே இந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணலான்னு அவங்க ஃபோட்டோலேருந்தே நான் இந்த வீடியோ மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இனிமேல் நம்ம பண்ணுற எல்லா ஃபோட்டோஸுமே எப்படி இருந்தது, அது அவுட்புட் எப்படி வந்திருக்கு அப்படின்றத ஃபோட்டோவோ மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு வீடியோவும் மேக் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளோதாங்க, வேறு ஒரு எடிட்டிங் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.